சிலபஸ்லேயும் சரி, பழைய சிலபஸ்லேயும் சரி, இந்த டாபிக் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய செகண்ட் யூனிட்டில் இருக்குது. ஸோ இதை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, ஜான் மணியனுடைய அந்த ஃபுல் ஒர்க்கையும் வந்து சூப்பராக நரேட் பண்ணியிருக்காங்க. இடையில ஒரு விஷயங்கள் மட்டும்தான் வந்து இதாக இருக்கும். அவரோட ஸ்டார்டிங்லேருந்து அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இது பண்ணுறாரு, அவங்கள யாரெல்லாம் வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள எப்படி வந்து ஏமாத்துறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து போகும்போது யாரெல்லாம் அவருக்கு சேவ் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸோ நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவரோட பாவ மூட்டைகள்லாம் வந்து இறக்கி விட்டுட்டு ஏசு கிறிஸ்ட் இருக்கார்ல, கிரைஸ்ட் வந்து அவரோட பாவ மூட்டைகளை இது பண்ணிவிட்டு அவர் எப்படி ரிலீவ் ஆகுறாரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஏஞ்சல்ஸ்லாம் என்னென்ன ஏஞ்சல்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. கடைசியாக அவர் வந்து யாரை தேடி போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெய்த்ஃபுல்லாக தேடி தான் போயிருப்பார். ஸோ ஃபெய்த்ஃபுல்லாக இடையில ஒரு இடத்துல வந்து அவர் கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லாவே நரேட் பண்ணியிருப்பாங்க இந்த மூவி பொறுத்த வரைக்கும். நீங்கள் அந்த ஸ்டோரி படிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கனாலும் சரி, படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் பில்கிரிம் ப்ரோக்ரஸ் இந்த மூவியை ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பெட்டர் இமேஜினேஷன் ஐடியாவே கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் மைண்ட் மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க பில்கிரிம் ப்ரோக்ரஸ். இதை தாண்டி இதில் வந்து பார்க்கும்போது தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. உங்களுக்கு வந்து சப்டைட்டிலோடு நீங்கள் பார்த்தாலும் சரி, ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கான எம்சிக்யூஸும் நான் கூடிய வரையில் போட போகிறேன். இன்னொன்று எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட் மட்டும் நீங்கள் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தோணியிருக்கான்னு தெரியல. இப்போ ஆடம் அண்ட் ஈவை வந்து கடவுள் வந்து நியூ வேர்ல்டில் படைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், பேரடைஸில். ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்கே வந்துட்டு 2 ட்ரீ இருக்கும். நாலேஜ் ட்ரீ ஒன்று, இன்னொன்று வந்துட்டு நாலேஜ் பெறதுக்கான ட்ரீ, நார்மலான கடவுளோட ட்ரீன்னு ஒன்று இருக்கும். ஸோ நாலேஜ் ட்ரீயில் இருக்கிற ஃப்ரூட்டை எடுத்து அவங்க சாப்பிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இறப்பு இது எல்லாமே வரும், கன்ஃபார்ம் ஆகும், அதில் அழிவு ஏற்படுங்கிறது தான் அதோட நியதி. ஸோ அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து ஒரு பேரடைஸை வந்து உருவாக்குறாரு அப்படின்னா, சாட்டன் வந்து அதை அழிக்கிறதுக்காக வராரு அப்படிங்கும்போது நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் மட்டுமே பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவர் வந்து நாலேஜ் ட்ரீயை வச்சிருக்க வேண்டிய தேவையில்லையே அப்படின்னு எனக்கு தோணுது. அவர் வந்து அதுக்கு என்ன ரிப்ளை சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக நாலேஜ் ட்ரீ அப்படிங்கிறது வந்து நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விதையோடு அவர் ஆரம்பிக்கும் போது எதுக்கு வந்து கெட்டதையும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும், எப்படி வந்து இன்றைக்கி வந்து ஹியூமன் வந்து இவ்வளோ தூரம் சஃபர் ஆகிற அளவுக்கு அவர் ஏன் கொண்டு வரணும், இந்த உலகத்தை இன்னுமே அந்த நாலேஜ் ட்ரீயை வந்து உருவாக்காமையே பண்ணியிருந்துருக்கலாமே அப்படிங்கிறது என்னோடய தாட்டு. ஸோ உங்களுடைய ரிப்ளை என்னங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.